Hi friends, welcome to our Sanila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி பனக்கோட்டா. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அப்படி தான் செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு டெசர்ட்லேயே ரொம்ப பிடிச்சது குலோப்ஜாம் தான். இது பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு இது என்னோட ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. பயங்கர சாஃப்டாக இருக்கும். இது வாயில் வச்சோன்னே மெல்ட் ஆகிடும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் கூட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோதான் செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் அகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஜெலட்டினை மெல்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஜெலட்டின் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் பால் 200 ml நான் சேர்த்துருக்கேன். இது ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும்ல, அது நான் சேர்த்துருக்கேன். அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சுகர் ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா மைல்டான ஸ்வீட்டில் தான் இருக்கும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் நல்லா கொதி வந்தோன்னே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஜெலட்டின், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாலில் இருக்கிற சூட்லேயே அது நல்லா கரைஞ்சிடும். அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜெலட்டின் கரைஞ்சோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். க்ரீம் சேர்த்துக்கோங்க. இதில் 150 ml நான் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது திக் க்ரீம்ங்கிறத விட்டு நான் 150 சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் க்ரீம்னா ஒரு 200 ml சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு தான் க்ரீம் சேர்க்கணும். இந்த மாதிரி பவுல் இருந்தால் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பனக்கோட்டா மிக்சர், அதை இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஆறினோன்னே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. உங்களுக்கு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு பனக்கோட்டா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் இந்த சுகரும் ஸ்ட்ராபெரியும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நம்ம ஸ்ட்ராபெரி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் ஒரு ஸ்மாஷர் வச்சு நான் மசிச்சு விடுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கிறிஸ்டல் ஃபார்மாக இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆறினோன்னே இன்னும் திக்காகிடும், அதனால் இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் குழந்தைங்களோட ப்ரெட்லலாம் கூட வச்சு கொடுக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். இதே ப்ரொசீஜர்லேயே ப்ளூபெர்ரி ஜாமையும் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு பனக்கோட்டா செட்டாக ஒரு 5 hours ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம பனக்கோட்டா செம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை டீமோல்ட் பண்ணுறதுக்காக சுடு தண்ணியில் லைட்டாக இது மாதிரி காட்டினீங்கன்னா அழகாக மெல்ட் ஆகி வரும். அதை நம்ம பிளேட்டில் வச்சு இப்படி எடுத்தோம்னா செம்ம சூப்பராக வந்துடும். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்ட்ராபெரி ஜாம், அதையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி ஜாம் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்ட்ராபெரி பனக்கோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஸ்ட்ராபெரியில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் ப்ளூபெர்ரி, மேங்கோ, பைனாப்பிள், அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் இந்த ஜாம் ரெடி பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். டெசர்ட்டுக்கு இது பண்ணி பாருங்கள். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு பாருங்கள் அப்படியே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.